புரட்சிகரமான சிந்தனையை மையமாக கொண்டு ஆயுதம் தீர்வல்ல, அறிவே ஆயுதமாக ஏந்தப்பட வேண்டும். அதற்கு நமக்கு தலைவர்கள் முன்மாதிரியாக வழிகாட்டி இருக்கிறார்கள். மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் போன்ற அந்த தலைவர்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த களத்தில் இயங்க வேண்டும் என்று இளம் தலைமுறையினருக்கு புரட்சிகரமான மாற்றம் நிகழ வேண்டும் என்று துடிக்கிற அனைவருக்கும் போதிக்கிற ஒரு படமாக, வழிகாட்டுகிற ஒரு படமாக பாலு எஸ். வைத்தியநாதன் அவர்களின் இந்த திரைப்படம் அறம் செய் என்பது அமைந்திருக்கிறது. இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சார், படம் ஃபுல்லா அரசியல் பேசிட்டு, ஆனா அறம் செய் நாங்கள் அரசியல் பேசவில்லை டைட்டில் வச்சிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதான் கட்சி அரசியல் பேசவில்லை என்று பொருள். அது பார்ட்டி பாலிடிக்ஸ் கிடையாது. நாங்கள் டிஎம்கேவை பற்றியோ ஏடிஎம்கேவை பற்றியோ அல்லது களத்தில் இருக்கிற எந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளை பற்றியோ பேசவில்லை. அறம் செய்யக்கூடிய அரசியலை பேசுகிறோம். அது அடிப்படையான அரசியல் மாற்றத்தை முன்னெடுக்கிற ஒரு அரசியல். அதற்கு ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று நக்சல்வாதிகளாக மாற வேண்டும், காடுகளிலே பதுங்கி இருக்க வேண்டும், ஆயுத பயிற்சியை பெற வேண்டும் என்பதும் தேவையில்லை. அதை படத்திலே அவர் இடையிலே சொல்லுகிறார். தேசத்தின் நலனுக்காக இப்படி ஆயுதம் ஏந்திய பல பேர் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்களோடு நின்று பணியாற்றியவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற வரிசையிலே பிரபாகரனையும் அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்து அதன் அடிப்படையிலே அரசியல் இயங்கினாலே போதும், இங்கு அரசியல் மாற்றம் நிகழும் என்பதுதான் இயக்குனர் பாலு எஸ். வைத்தியநாதன் சொல்ல வருகிற செய்தி. சார், இந்த தொகுதி மறுவரைக்கான கூட்டணிக்கு முதலமைச்சர் தமிழ் நடந்திருக்குது, மற்ற ஸ்டேட் சிஎம்லாம் கலந்துருக்காங்க. இது நீங்கள் திரைப்படத்துக்கான செய்தியை போட மாட்டீங்களா? அப்புறம் இல்லை, இது திரைப்படத்தை மட்டும் திரைப்படத்தை பற்றி இயக்குனர் ஏதாவது கேளுங்க. ஒரு இளம் தலைமுறைக்கு ஒரு செய்தியை சொல்றாரு. நாங்கள் தேர்தல் அரசியல் இருக்கிறோம். அவர் தேர்தல் அரசியலை பற்றி பேசலதில்லை. தேர்தலுக்காக கூப்பிடுறாங்க, இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு கதையில சொல்றாரு அவர். படத்துல வந்து போராட்டம் பண்ண அரசியல் வந்து போலீஸ் அராஜகம் பண்றாங்க, அடிக்கிறவங்க கொள்றாங்க, அதே மாதிரி நடந்துருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ போராட்டம் ஸ்டார்ட் பண்ணாவே வந்து வீட்டுக்கே போயிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு முன்காலத்துலலாம் வந்து போராட்டம் சொன்னா டைமிங் கொடுப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில். இல்லை, அனுமதியும் கொடுக்குறாங்க. இல்லை சார், இப்போ நீங்களே பார்த்தீங்க, அண்ணாமலை வந்து எவ்வளோ பேர் பாவம். அவர் என்ன சொன்னார் ஒரே வார்த்தை, இதுக்கப்புறம் நாங்கள் வந்து போலீஸை வந்து தூங்க விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அது பார்ட்டி பாலிட்டிக்ஸ் ஆகிடும். இல்லை, அது திரைப்பட பற்றி கேளுங்க. ஏன்னா அது வேற மாதிரி கொண்டு போயிடும். வேண்டாம். ஏன்னா அவர் மிகப்பெரிய வேலைக்கு நடுவில் இடையில வந்திருக்காரு. இது வேற மாதிரி மாறிடும். வேண்டாம். நாங்கள் படம் பார்த்தோம் தான், நாங்கள் படம் பார்த்து இல்லை, உங்களுக்கு தனியான ஒரு காட்சி வேணுங்க வச்சு 22 இருக்குது. பார்த்தோம் தான், நாங்கள் சார் சொன்ன மாதிரி நாங்கள் கேள்வி கேட்போம். நிறைய விஷயத்தை சார் சொன்ன விஷயத்தை நாங்கள் கேட்க முடியும். சரி, அதுக்கு தான் திரைப்படத்தை பற்றி சார் சொல்லட்டும், அதுக்கப்புறம் தனியாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ வர நிறைய படங்கள் வந்து சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சார்ந்து வருது. ஸோ இந்த படத்துலேயும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான தீர்வு இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு எந்த மாதிரி இருக்கணும்னு தெரியுங்களா? அதுக்கான தீர்வு எந்த மாதிரி? இல்லை, ஒரு திரைப்படத்திலேயே தீர்வை தேட முடியாதுல்ல. நம்ம இதெல்லாம் வந்து இதெல்லாம் நிறைய சிக்கல்கள், சமூகத்தில் அவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்களை விவாதிக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து ஒரு உரையாடலுக்கான ஒரு களம். திரைப்படம்ங்கிறது தீர்வை சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. சமூகத்தில் நிகழக்கூடிய சிக்கல்களை வெவ்வேறு கோணங்களில் ஆய்வது, அதன் அடிப்படையில் ஒரு உரையாடலை தொடங்கி வைப்பது, அவ்வளோதான். இதை பார்க்கும்போது இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் உருவாக்கும். அந்த டிஸ்கஷன் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், அவ்வளோதான். எல்லா திரைப்படங்களுமே அப்படி தான். ஒரு திரைப்படம் ஒரு பிரச்சனையை தான் பேச முடியும், ஒரு கோணத்தில் தான் பேச முடியும். அப்போ அந்த கோணத்தில் பேசுகிற கருத்துக்கள் எந்த அளவுக்கு சரியானவை, அது நியாயமானவை அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் விவாதம் நடக்கும். இந்த விவாதங்கள் தான் நமக்கு ஒரு அரசியல் தெளிவை உருவாக்கும். சினிமா பற்றி சொன்னாலும் நான் சினிமா பற்றி கேட்குறேன். இப்போ வந்து வர படங்கள், சின்ன சின்ன படங்களை வந்து பெரிய படம் பண்ணுறவங்க வந்து தேட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்து பெரிய மடக்கியே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இப்போ அது வணிக போட்டி. அந்த வணிக போட்டிக்குள்ளே வந்து வலுவானவர்கள் ஜெயிக்கிறாங்க. அதுக்குள்ளே நாம் போய் என்ன அதில் பேச முடியும்? அது சினிமா வணிகத்துக்குள்ளே நடக்கிற ஒரு போட்டியில் நடக்கிற அரசியல். நல்ல படங்களை ஈர்க்கெடுப்பு செய்கிறாங்க, அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை, அதுதான் சின்ன சின்ன சில்லறை கடைகள்லாம் இன்றைக்கி அழிஞ்சு போகுதுல. நிறைய வணிகத்துலேயும் பார்த்தீங்கன்னா, காய்கறி வியாபாரத்துலேயும் இன்றைக்கி பெரிய பெரிய மால் எல்லாம் வந்துட்டாங்க.
பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்துருச்சு. அதனால் சில்லறை வியாபாரங்கள்லாம் அடிபட்டு போகுது. இப்போ அதுக்கு நாம் தீர்வு எப்படி சொல்கிறது? மொத்தத்தில் புதிய பொருளாதார கொள்கையே கூடாது, பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடுகள் கூடாது அப்படின்னு தான் நம்ம போராட முடியும். அதே மாதிரி தான் இது. இந்த திரைப்படத்துலேயும் வந்து இன்றைக்கி நிறைய கார்ப்பரேட் உள்ளே புகுந்துட்டாங்க. பல ஆயிரம் கோடிகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அவங்க மொத்தமாக கையகப்படுத்தி அந்த அடிப்படையில் வந்து அவங்க வணிகத்தை வந்து வெற்றிகரமாக நடத்தணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 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 சில திரைப்படங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே மையமாக வச்சு பேச முடியாது. மொத்தத்தில் அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிற புதிய பொருளாதார கொள்கை, அந்நிய பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடு, இது எல்லாமே இதுக்கு பின்னணியில் காரணங்களாக இருக்குது. கடைசியாக இப்போ புரியல. எந்த கட்சி தலைவர் எந்த கட்சி தலைவர் சொல்லுவீங்க? பாரதியார் மாதிரி இருக்கிறாருப்பா, உண்மையே பேசுறாருப்பா, உண்மையே பண்றாருப்பா, அவர் ஒரு ஸ்பிரிட்டோட இருக்கிறாருன்னா எந்த கட்சி தலைவர் சொல்லுவீங்க? ஒவ்வொரு இல்லையா இல்ல இருக்காங்களா? இல்லை, இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொருத்தர் முகம் இருக்கு இல்லையா? ஒரு தலைவர் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மாதிரி பேசுறது இல்லையா? அதனால வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு விஷயத்த நான் அந்த மாதிரி பார்க்குறேன். எல்லா தலைவர்களும் ஒரு ஒட்டுமொத்த பார்வை மாதிரி பார்க்க முடியும். இல்லை, இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சார்ந்து அதை பார்க்கணும். இல்லை, ஏதாவது பிரச்சனையில் ஒரு அருவமாக பேச முடியாது இல்லையா? உருவமாக தானே பேச முடியும். ஏதோ ஒரு பிரச்சனைக்குன்னு கிடையாது இல்லையா? பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு நேரடியாக பதில் சொல்லலாம். டேரக்டர் சார், இப்போ வந்து சாரை வந்து கூப்பிட்டு வச்சு படம் பார்க்க என்ன காரணம்? ஏன்னா நிறைய படம் இல்லை நான் சொல்கிறேன் நான் சொல்லிடுறேன். என்ன படம் ரிலீஸ் ஆகும்போது இது ஒரு நட்பு அடிப்படையில் தான், இதில் வேற ஒன்றும் உள்நோக்கம் ஏன்னா நிறைய பேர் வந்து கோர்ட்டு காமிச்சா மட்டும்தான் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண விடுன்னு சொல்றாங்க சில பேர். அதை பற்றி ஏதாவது? இல்லை அப்படிலாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த படத்தில் நிறைய அரசியல் விஷயங்கள் பேசியிருக்கிறோம் சரிங்களா? அது இதிலே டைலாக் கூட இருக்குது. இங்கே இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளையும் எந்த அரசியல் தலைவர்களையும் நாங்கள் எதிர்க்கல. எங்களோட நோக்கம் வந்து அரசியல் மாற்றம் அப்படின்னு தான் வச்சுருக்கோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்காரு. இவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. சனாதனம் அந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது என்னோட பார்வையில் இவர் பார்த்து விமர்சனம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தலைவர் கூப்பிட்டு, மற்றபடி தலைவர்லாம் தெரியல. இல்லை அப்படி இல்லையே. அதாவது சாரை கூப்பிடுறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இதுக்கு போடுறாங்க. நான் போயிட்டு ஒரு முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ கூப்பிட முடியாது இல்லையா? எனக்கான வாய்ப்பு இதுவே எனக்கு பெரிய வாய்ப்பு இந்த படத்துக்கு. ஸோ அதுதான் இதோட உயரம் எவ்வளோ தானே, இதுக்கு மேலே போக முடியாது. சரிதானே? ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் நீங்க மூவில சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய 2026ல ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் நம்ம உள்ள இருக்குமா? ஒரு நீண்ட கால ஒரு தொலைநோக்காக தான் சொல்றாரு, தொலைதூர நோக்காக தான் அதை சொல்ல. அது படத்துலேயே அப்படிதான் சொல்லியிருக்கணும். நீங்க நான் சொல்லி ஒரு கேட்டு சொல்லிடுறேன். இப்போ தேவை ஆட்சி மாற்றம் இல்லை, அரசியல் மாற்றம். அது உடனடியாக வாய்ப்பு இல்லை. அது ஒரு நீண்ட போராட்டத்தின் மூலியமாக தான் முடியும். படத்துலேயே அப்படி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம்.